இங்கே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் எது குறித்து பதற மாட்டீங்க. வேறு எல்லாருக்கும் நல்லா போச்சா? ஐயோ, நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு விளங்காததுனால நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க. ஏன் நான் கேட்குறேன்னு தெரியுமா? ஏன் நான் கேட்குறேன்னு தெரியுதா? ஏன்னா நீங்கள் ரெஸ்ட்டுக்குள்ளே வாழ்கிறீங்களான்னு கேட்க தான். தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீங்கள் வாழ்கிறீங்களா? ஹலோ, நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே வாழ்கிறீங்களான்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே வாழ்ந்தீங்கன்னா பாருங்கள், நீங்கள் எது குறித்து பதற மாட்டீங்க, எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை யார் கையில் இருக்குது? யாரை நம்பி இந்த வாழ்க்கை வாழ்கிறீங்க? அப்போ நீங்கள் தேவனை நம்பி வாழ்ந்தீங்கன்னா அவர் தான் உங்களுடைய எல்லாம். He is the source of everything. Okay, that you are living. First of all, not the source of all your needs. கேளுங்க, is not the source. அப்படின்னா அவர் தான் உங்களுடைய தேவையை சந்திக்கக்கூடியவர். அதுக்கு சொல்ல முதலாவது நீங்கள் வாழ்கிறதே அவர்னால தான். அப்போ அவர்னால் வாழும்பொழுது உங்கள் தேவைகளும் அது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் உங்கள் தேவையை சந்திக்கிறது மட்டும் அவர் வேலை இல்லை, அவருக்குள்ளே நீங்கள் வாழ்கிறதே அவருடைய பொறுப்பு தான். அப்போ அந்த பொறுப்பை அவர் எடுக்கிறதுனால, உங்கள் வாழ்க்கையை அவர் எடுத்துக்கிறதுனால உங்கள் தேவையை விட்டுருவாரா?